பாஸ்டா மாதிரி பண்ற. பாஸ்டா மாதிரி கரெக்ட். ஆக்சுவலி பாஸ்டா தானே. ஏன் என்ன போடுறோம்னாக்க ஒட்டிக்காம வரும், அது குழையாது அவ்வளவா. அதுதான் ஒட்டிக்காம. அவளா பண்ணினாக்கா அது சரியா வராது. அதானே. என்னடா ஒரு காம்ப்ளிமெண்ட் நன்னா கொடுத்துட்டியேன்னு யோசிச்சேன். தஞ்சாவூரோன்னு சொல்லியே ஆகணும். நீங்க அப்பவே நினைச்சேன் அது போட்டா பெட்டர்னு. சரி நீயா மனசு வந்து போடுவியோன்னு பார்த்துருந்தேன். ஃபுட் ஹேஸ் அ பியூட்டிஃபுல் மெமரி. ஐ ஆல்வேஸ் டெல் திஸ். ஏன்னா எங்கேயோ சாப்பிட்ருப்போம், எப்போ சாப்பிட்ருப்போம், ஒரு வாசனை, ஒரு டேஸ்ட், இட் வில் ஜஸ்ட் கனெக்ட் பேக். இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்தது பாருங்க போர்டு எக்ஸாம் பற்றி. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். உங்க எல்லாருக்கும் விஷிங் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி 2026. எஸ், ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் தி இயர். ஏன்னா சந்தீப்பு நானும் நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம். பிரசாதம் அண்ட் பாசுரம்னு வி டிட் அ தீமேட்டிக் சீரீஸ். நான் பிரசாதத்தை பற்றி பேசி அதை குக் பண்ணியும் காமிச்சு, சந்தீப் அந்த பாசுரம் வந்து அதுக்கேற்ற மாதிரி பாட்டும் பாடி, it was very very well received. Thank you very much for that. So 3 weeks அது வந்துருது. ஆமா, இப்போ எங்களுக்கு இன்னும் அடுத்தது அதுவும் வரும். பட் அதுக்கு நடுவுல of course அம்மாவும் நானும்ல ஒரு நாஸ்டால்ஜியா சீரிஸ். கரெக்ட் எக்ஸாக்ட்லி. we don't want to go away from that. ஆமா, அந்த வகையில என்ன இன்னைக்கு நாஸ்டால்ஜியா இந்த வாட்டி டிரைவ் இன் ஓடல அங்க. I don't know whether உனக்கு தெரிஞ்சிருக்காது, தயிர் சேமியா அவளது ரொம்ப ஃபேமஸ் அது. அதுதான் இன்னைக்கு ஐ அம் ஜஸ்ட் ட்ரைங் டுடே. ட்ரைங் இல்ல, நான் அம்மாட்ல நிறைய பண்ணுவேன். சேமியா பகாலாபாத் எக்ஸாக்ட்லி. வெரி குட். சோ அதுக்கு என்னெல்லாம் வேணும் சொல்லு பாப்போம். இது வந்து இங்க வச்சிருக்கேன் பாரு. இது வந்து வரக்காத சேமியா. பிகாஸ் யூ ஹேவ் ரோஸ்டடும் இருக்கு. இது வரக்காத சேமியா வந்து இட்ஸ் அபவுட் 150 grams. ஓகே. அப்புறம் வந்து நிறைய ஒரு 250 ml ஆஃப் கர்ட். அப்புறம் நல்ல சில்லுன்னு பால். அது என்ன ஒரு 200 ml இருக்கும். அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். சரி. அப்புறம் குட்டி குட்டியா கட் பண்ண காஜர் கொஞ்சமா வேக வச்சு, அப்புறம் முந்திரி பருப்பு, அதெல்லாம் தான். ஆல் திஸ் முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், இஞ்சி பச்சை மிளகாய் வந்து அங்க வந்து குட்டி குட்டியா நறுக்கி போடுவா. இது நம்ம மாத்துல மாதவெல்லாம் நீ அப்பா எல்லாம் சாப்பிட்றாளேன்னு சொல்லிட்டு பேஸ்டா பண்ணிருக்கேன். அது ஒண்ணுதான் there is a difference. மத்தபடி கடுகு அதெல்லாம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு. ஆமா. முதல்ல என்ன பண்றேன்னா, இப்ப அந்த சேமியா வந்து வேக வைக்கணும். அது வேக வைக்கணும்னா இந்த சென்ஸ் 80% வேக வச்சா போறோம். அந்த ஷூட்லயே அது இதுவாயிடும். வறுக்க வேண்டாம். வாங்குறதே வறுக்காத சேமியா தான். இந்த பாரு, இதுல வந்து ஐ அம் ஆடிங் 1 teaspoon ஆஃப் ஆயில். ஆயிலா? அதிசயமா இருக்கே. யூசுவலா கீ தான போடுவேன். அது கொஞ்சம் உப்பும் போடுறேன். பாஸ்டா மாதிரி பண்றேன். பாஸ்டா மாதிரி கரெக்ட். ஆக்சுவலி பாஸ்டா தானே இது. இத போட்டுட்டு இப்போ இத வந்து வேக வைக்கிறேன். ஓகே. Did you cook it al dente? Exactly. ஐயோ. இப்போ கொஞ்சம் வேகட்டும் அது. சரி. 80% வெந்த உடனே அத பாரு, இந்த வடிகட்டி வச்சிருக்க பாரு. ஆமா. அதுல ட்ரெயின் பண்ணிடணும். வெரி குட். ஆமா. சோ இது பாயில் ஆறதுக்கு வெயிட் பண்ணிக்கலாமா கொஞ்சம்? ஏன் என்ன போடுறோம்னாக்க ஒட்டிக்காம வரும், அது குழையாது அவ்வளவா. அதுதான் ஒட்டிக்காம. ஹலோ, எண்ணெய் நீ போட்டு நிறைய நேரம் கொதிக்க விட்டாலும் குழைஞ்சிடும். ஒட்டிக்காம வரதுக்கு தான் அது. வெரி குட். சோ வெயிட் பண்ணிக்கலாமா? ஆமா, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். டன். சோ நன்னா இது கொதிச்சு எடுத்து சுமாரா என்ன ஒரு 7-8 minutes. அவ்வளவுதான். இப்போ வந்து இத பத்தி அது வசதியா இருக்கு எனக்கு. எப்படி கரெக்ட்டா பாத்திரம் உனக்கு வச்சிருக்கேன் பாரு. இது பாத்திரம் வந்து மைண்ட் யூ, இத நான் எடுத்து வந்தது. அதானே பார்த்தேன். ஆமா, நீ சொன்னதுனால நான் சொன்னேன், நானா சொல்லல. நீ சொன்னதுக்கு வந்து நீ பெருந்தன்மையா நான் சொல்லாம இருப்பேன்னு இருக்கலாம். அது எங்க தஞ்சாவூரோன்னு சொல்லியே ஆகணும். இந்த பாரு, இத நல்லா வடிச்சிட்டேன் பாரு. வெரி குட். இப்போ வந்து நல்ல சில்லுன்னு இருக்கிற வாட்டர்ல just have to wash. மெட்ராஸ்ல வந்து இப்ப குழவா திறந்தாலே சில்லுன்னு தானே வருது. இது வாஷ் பண்ணி எடுத்துட்டு வரேன் உனக்கு. இது நல்லா கோல்ட் வாட்டர்ல, ரன்னிங் வாட்டர். ஓகே. ஆமா, இது பாரு வாஷ் பண்ணிருக்கேன். காட்டு ஒரு நிமிஷம் இரு. எவ்வளவு பொலப்பலன்னு இருக்கு பாரு. பொலப்பலா? ஆமா. போடஸ் பொலப்பலா. சூடு இருக்குன்னு வெச்சுக்கோ, மொத்தையா அப்படியே உளுந்துரும். அத நீ சொல்லிருவிய டொங்கு. ஆமா, அப்படியே உட்கார்ந்துரும் எல்லாம். இத வெச்சு இப்போ வந்து நீ வந்து எடுத்த உடனே கலக்க கூடாது. தாளிச்சுட்டோ அண்ட் ஆல் தோஸ் இன்கிரீடியன்ட் இதெல்லாம் வச்சிருக்கோமே, சோடச்சோபஜாரம், அந்த இது கேரட், இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட். கேரட் யார் அவ்வளவு பிரமாதமா குட்டி குட்டியா கட் பண்ணாங்க? அதான் நம்ம மாத்துல வள்ளிமாவா? இல்ல பொன்னம்மா. பொன்னம்மா போடு சக்க. ஆமா. நம்ம சொல்றது ஒன்னு கரெக்ட் காமிச்சானாக்கா அதே மாதிரி they'll do it. ஓகே. அவளா பண்ணனாக்கா அது சரியா வராது. அதானே. என்னடா ஒரு காம்ப்ளிமெண்ட் நன்னா கொடுத்துட்டியேன்னு யோசிச்சேன். இல்ல, அன்னைக்கு எத்தனையோ இதுல எபிசோட்ல மென்ஷன் பண்ணிருக்கேன் நானு. அவளை கடுகு, இந்த பாரு, இது அடுத்தது உளுத்தம் பருப்பு. அது கூட ரொம்ப வேண்டாம். யூ பருப்பு. ஆமா.
அப்புறம் மூப்பருப்பு. உளுத்தம்பருப்பு ரொம்ப சாப்பிட்டாக்க காது டமாரமாயிடும் அதானே. ஆமாம், அப்படின்னு இல்லை, அது வாசனைக்கு உண்டு தான். நிறைய பேர் அதில் இது டூட், அது கடலைப்பருப்பு, அது ஆனால் நான் டாங்கர் பச்சடி இருக்கே உளுத்தம்பருப்பு, சாப்பிட்டு ரொம்ப நாளாக இருக்குமா. பண்ணலாம் இந்த பற்றியா இது. அடுத்தது மூப்பருப்பா இல்லை, முந்திரி பருப்பு லாஸ்ட். ஓஹோ, இது பாரு, இந்த பேஸ்ட்டை வந்து இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட்டை இது மேலே போட்டுக்கிறேன். இது என்ன ஒரு இன்ச்சு பீஸ் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய். ஆமாம், அது கூட பயந்து தான் பண்ணுறேன் இது. அதானே. அது அதே மாதிரி இந்த கேரட்டும் போட்டுறேன், ரொம்ப போடலை, அதுக்குள்ள கொஞ்சம் மீத்திருக்கேன் நான். ஓகே, ஒரு அரை கேரட் இருக்கும். அவ்வளோதான், இந்த காஜர்லேயே அவ்வளோதான். ஓகே, அப்புறம் பாரு, இது வந்து கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் இதுல இருந்து. சபாஷ். என்ன தாளிக்கும் போது சமைக்க கூட தெரியல உனக்கு. அதானே, அப்படிதான் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல அம்மாவும் நானும் பண்ணி. அதானே, அப்படின்னா சமைக்கலன்னு அர்த்தமா. வீட்டுல நல்லா இருக்கு. முந்திரி பருப்பு நல்லா இருக்கு. இந்த பொங்கல் போதெல்லாம் விரிஞ்சு போயிடுத்து வேலையெல்லாம். நீ தான் வந்தியே, உனக்கு தெரியுமே. தெரியும் எவ்வளவு பண்ணினேன் எல்லாம் புளியோதரை எல்லாம் சொல்லவே சொல்லாத. அந்த குவான்டிட்டி எல்லாம் கேட்டா தலையெல்லாம் சுத்தும். ஆஹா, வாசனை பிரமாதம் வருது பத்தியா. அந்த பெருங்காயம் கருவேப்பிலை வாசனை இருக்கே, அது இந்த முந்திரி பருப்பு கூட அந்த கரெக்டா வறுத்ததுன்னு வச்சுக்கோ. ஆமா, அந்த வாசனை தனி. இதை போட்டுட்டுமா? எதுக்கு கொசு? இல்ல அவ்வளவு நிறைய இருக்க போறது, கொஞ்சம் கடைசியில வெஜிடபிள் புலாவ் மாதிரி ஆயிட போறது. அது போட்டுக்கலாம். அது இது கொஞ்சம் கலந்துட்டு ஜஸ்ட் டேஸ்ட் உமாச்சிக்கு வச்சுட்டு அப்புறம் ஒன்னா கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி இதை படியே போட்டு விடுறேன் இப்போ. ஓகே, நைஸ், வெரி குட்மா. கலக்கிற கேமராக்கு ஃபேவரா அழகா தள்ளுறிய முந்திரி பருப்பை. கத்துன்ட்டேன் இப்போ. இல்லாட்ட பாத்திரத்தோட பின்பக்கத்தை காட்டுவேன் கேமராக்கு. அதெல்லாம் இத்தனை வருஷம் பண்ணி அது கூட தெரியாட்டா மக்குடா நானு. வெரி குட். I'm going to first add the தயிர். அது வந்து இங்க வச்சுக்கிட்டா அங்க வச்சுக்கோ. இந்த கரண்டி நீ உப்பு பாரு, உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேனோ இல்லையா, வேக எவ்வளவு பொலன்னு இருக்கு பாருங்க. அதுல இன்ஃபேக்ட் டிரைவிங்ல I've seen even பச்சை பட்டாணி சின்னதா போடுறா. பட் அது எனக்கு தெரியல. I don't know how you guys would like it. ஆமா, அதனால இது பாரு, நல்ல கர்ட். உப்பு தான் செக் பண்ணனும். அம்மாச்சிக்கு வெச்சிட்டு இது பாரு, இது நல்ல திக்கு கர்ட். இது ஓஹோ, ஃபுல் கிரீம் மில்க்ல கர்ட். ஆமா, அந்த கர்ட் இது. இது குத்திட்டே இருக்காத, குத்தல, ஏன்னா குழஞ்சு போயிடும் அப்புறம். ஆமா, இது வந்து நல்ல பால். நல்ல பால்ல கெட்ட பாலும் இருக்கா? அப்படி இல்ல, நல்ல ஃபுல் கிரீம் பால். அத சொல்லு. அதெல்லாம் இல்லாத எனக்கு பண்ணவே வராது ராகேஷ். நான் என்ன பண்றது? காஃபிக்கு மாத்திரம் அந்த ஒரு ஃபுல் கிரீம் மில்கோட சாப்பிட்டாதான் வந்து இது பாரு இது. ஆஹா, இப்போ இது நான் இப்போ கொஞ்சம் சுடுறதேன்னு சொல்லிட்டு தாளிச்சதெல்லாம் இருக்கிறதுனால பண்றேன். இப்போ இல்லாட்டா ஐ வில் டூ இட் வித் மை ஹேண்ட். அதுதான் தி பெஸ்ட். ஆமா, அது கரெக்ட். ஆமா, ஆசரம் வந்துருத்துமா. ஆஹா, இன்னும் வேணும் நன்னா, ஏன்னா இது இழுத்துக்குமே. நல்லா இழுத்துன்றோம் அது. அம்மா இப்போ இந்த தயிர் ஃபுல்லா ஊத்திடுறேன். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் தயிர் இருக்கும். இல்ல 1/2 லிட்டர் இல்லம்மா, 250 ml. 250. அதுவும் அந்த பாலும் அதுவும் இருக்கே, பாலையும் ஊத்திடுறேன். சபாஷ். அதெல்லாம் சில சமயம் நம்ம பண்ற சமயத்துல கொஞ்சம் கட்டியா போயிடுதுன்னா நம்மளா போட்டுக்கணும். அதெல்லாம் மெஷர்மெண்ட்ல 250 அளந்து போட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. பேசிக்கலி கண் திட்டம்னு சொல்ல வரேன். எக்ஸாக்ட்லி. நான் புளியோதரை எல்லாம் அந்த இது கனு அன்னைக்கு பண்ணினேனே, எவ்வளவு பண்ணினேன். அதெல்லாம் கண் திட்டம் தான். ஒன்னொன்னுக்கும் வே பண்ணி அப்புறம் டீஸ்பூன் எடுத்துன்னு இப்படியா பண்ணி நோ இதை பாரு, இது துளியோடு இன்னும் கொஞ்சம் போடுறேன். அதான் நீங்கள் அப்போவே நினச்சேன் அது போட்டால் பெட்டர்னு. சரி, நீயா மனசு வந்து போடுவியோன்னு பார்த்துருந்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது எனக்கு தெரிஞ்சு டிரைவன்ல வந்து கொத்தமல்லிலாம் போட மாட்டான். நல்ல வேலை. இது வந்து ஐ லவ் டிரைவன். எப்படி இருக்கு பத்தியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். மாச்சி காப்பாத்து, எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், எல்லாரும் நல்ல ஃபெஸ்டிவல் எல்லாம் கொண்டாடணும். வச்சுட்டு வா. குழந்தை ரெடி. இந்த பாரு, குழந்தை ரெடியா இருக்குது பாரு. ஆஹா, இப்போ நீ இதோட தெரியுமா சாப்பிடணும்? ஐ டெல் யூ, உனக்கு தெரியாம எல்லாம் வச்சிட்டு வந்திருக்கேன் பாரு. சபாஷ். இந்த பாரு, டிரைவிங்ல வந்து தே கிவ் சுண்டல், ஊறுகாய், சிப்ஸ். நான் உனக்கு பிடிக்குமேன்னு இப்ப வச்சேன். அத சொல்லு. இதுதான் ஆக்சுவலா தே கிவ் இட். அதனால இன்னைக்கு சுண்டலும் பண்ணின்னு வந்தேன் நான். ஓடு. ஆமா, பிரமாதமா இருக்க கலர் காம்பினேஷன். சாப்பிட்டு பாரு. அம்மாச்சி காப்பாத்து, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும், எல்லா பண்டிகையும் நல்லா இருக்கா. அதாவது இதில் வந்து அந்த இஞ்சி பச்சை மிளகா வாசனை, பெருங்காயம் வாசனை, அஃப்கோர்ஸ் அந்த முந்திரி பருப்புலேருந்து வர க்ரன்ச், அந்த கேரட்டும் நம்ம வதக்காமல் பச்சையாக போட்டதுன்னா அது அதுலேருந்து வர ஒரு க்ரன்ச். இட்ஸ் ரியலி இட்ஸ் வண்டர்ஃபுல். ஏன்னா யூ கேன் ஈவன் ஆட் பட்டாணி இஃப் யூ வாண்ட். இது எனக்கு என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்தது, என்னோட போர்டு எக்ஸாம்.
ஏன்னா எனக்கு போர்டு எக்ஸாம் வந்து அந்த ஒரு மாசத்துக்கு நான் இட்லி சேமியா இந்த தயிர் சேமியா தவிர வேற எதுவுமே சாப்பிடல. ஏன்னா வயிறு எங்கேயோ அப்செட் ஆகிட போகிறதுன்றதுனால இது ஒன்று தான் கொடுப்பா. ஸோ ஃபுட் ஹேஸ் அ பியூட்டிஃபுல் மெமரி. ஐ ஆல்வேஸ் டெல் திஸ். ஏன்னா எங்கேயோ சாப்பிட்ருப்போம், எப்போ சாப்பிட்ருப்போம், ஒரு வாசனை, ஒரு டேஸ்ட், இட் வில் ஜஸ்ட் கனெக்ட் பேக். இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்தது பாருங்க போர்டு எக்ஸாம் பற்றி. தட்ஸ் ஹவு மச் ஃபுட் இவோக்ஸ் தட் நாஸ்டால்ஜியா. அண்ட் இப்போ நீ கொடுத்துருக்கிறது இப்போ பார்க்குறவா வந்து டிரைவ் இன் வுட்லண்ட்ஸில் போயிருக்கிறவா வந்து they would have seen this exact combination. So they'll have something nice and memorable. Woodlands is such a wonderful drive in. So go ahead, try this nostalgia series, Drive in Woodlands oda Thayir Semiya. We will see you in another episode of Ammavum Naanum. Take care. Bye. Bye.